ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் செவ்வாய் தோஷம் அதை பற்றி அறிவியல் தரும் உண்மை என்ன, ஜோதிடம் எப்படி அதுக்குள்ள வந்து சேருது, இதை ரெண்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய திருமண வாழ்க்கையில பெரும் பங்களிப்பாக இருக்குது. செவ்வாய் ஒரு பெண்ணுக்கு கணவர் காரகன், சகோதர காரகனாக பொதுவாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரத்த காரகனாகவும் இருக்கிறான். இதுதான் ஜோதிடத்துல இருக்கக்கூடியது. இந்த செவ்வாய் தோஷம் நம்ம எப்ப எடுக்கிறோம் அப்படின்னா, திருமணத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் உடல் ரீதியாக சேர்த்து வைப்பதற்கு தான் அதை எடுக்கும் பொழுது இந்த ஜாதகத்துல செவ்வாய் தோஷத்தை பார்க்கிறோம். அது வரைக்கும் நம்ம எதுவும் தொடரதே கிடையாது. உடனே ஜோதிடத்தை போகும்போது இது செவ்வாய் தோஷம், இது செவ்வாய் தோஷ ஜாதகம், இந்த பெண்ணு இந்த பையன் அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. அப்போ ஒரு செவ்வாய் தோஷத்தோட இன்னொரு செவ்வாய் தோஷத்தை இணைக்கலாமா? தாராளமா இணைக்கலாம். அது கரெக்டா இருக்கா என்னெல்லாம் பார்க்கணும். மற்ற இதுங்கள்லாம் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடுகள், இந்த செவ்வாய் எந்த இடத்துல லக்னத்துக்கு சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஜாதகத்துல. ஏன் அப்படின்னா இந்த இரத்தக்காரகன் மூலியமாகத்தான் ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கா, வளம் அந்த குழந்தை பாக்கியம் இருந்தாதான் வளமான ஒரு வாழ்க்கை வரும் இல்லைங்களா? தாம்பத்தியத்துல ஒருவருக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடியதும் இதுதான். ஏன் அப்படின்னா செவ்வாயின் தன்மையை வைக்கும் பொழுதுதான் அதுதான் காமத்துக்குன்னு உரிய ஒரு கிரகமாக இருக்குது. அதனுடைய தன்மை இருக்கணும். அப்பதான் இது ரெண்டு பேருக்கும் வசிய பொருத்தம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு அதிகமாகி இன்னொருத்தருக்கு கம்மியா இருந்து இணைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய துணையை விட்டு ஆண் பெண் யாராக இருந்தாலும் இன்னொரு துணையை தேடும் பொழுது குடும்பம் சிக்கலாக இருக்குது. அந்த திருப்தி கிடைக்காதனால மற்றவங்கள்ட்ட அந்த திருப்தி கிடைக்கும்னு போய் ஏமாற்றம் அடைந்து மற்றொரு துணையை போய் தேடுறாங்க. அதுதான் அங்க பிரச்சனையா குடும்ப வாழ்க்கைக்குள் இந்த செவ்வாய் தோஷம் தரக்கூடிய சிக்கலான ஒரு பகுதி. இது ஜோதிடர்கள் பார்க்கக்கூடிய நிலை. அதுலயும் செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், நீச்சமா இருந்தா தோஷம் கிடையாது, நட்பு வீட்டுல இருந்தா தோஷம் கிடையாது, யோகியாக இருந்தால் தோஷம் கிடையாதுன்னு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. சரி, இப்படி முரண்பாடாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அறிவியல்ல எப்படி இருக்குது? ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை உண்டாவதற்கு ஒரு சுகிலம், ஒரு விந்து, அதாவது ஒரு சொட்டு விந்துல 100 சொட்டு ரத்தம் இருக்குமா. ஏன்னா ரத்தத்தினால் ஆனதுதான் கரு இல்லையா? கருவிலையும் ரத்தம் இருக்கும். அப்படி ஆகக்கூடியதற்கு ஒவ்வொருடைய மனிதருடைய உடம்புல பாத்தீங்க அப்படின்னா, உடலுக்குள்ள இது அறிவியல் என்ன சொல்லுது இந்த செவ்வாயை பற்றி அப்படிங்கும் பொழுது, உடலுக்குள் உணவாகவும் உயிராகவும் இருந்து சுற்றி கொண்டே இருக்கக்கூடியது ரத்தம். ரத்தத்துக்கு காரகம் செவ்வாய் ஜோதிடத்துல. இந்த ரத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா, ரத்த வகைகள்ல சிவப்பணுக்கள்ல ஆன்டிஜென் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்குது. இந்த RH காரணி அப்படின்னு இதுக்கு பேராகவும் இருக்குது. இந்த RH காரணி அப்படின்னு ஏன் இதுக்கு வருது அப்படின்னா, ரீசஸ் அப்படிங்கிற ஒரு குரங்கின் மூலம் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா குரங்கில் இருந்து வரக்கூடியவன் மனிதன். அத சுருக்கமா இந்த காரணிக்கு RH அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இரத்த வகை 2 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சிகப்பு அணுக்கள்ல இந்த RH காரணி அப்படின்னு இரத்த வகை இருக்குது இல்லைங்களா? அத இரத்தத்துல பாசிட்டிவ் ரத்தம் என்றும் நெகட்டிவ் ரத்தம் என்று 2 வகையாக இந்த ரத்தம் இருக்கிறது. அதுலதான் ரொம்ப அழகா இந்த RH ஃபேக்டர் அப்படிம்பாங்க. அந்த ரத்தத்துக்குள்ளார சிகப்பு அணுக்களுக்குள்ளார இந்த ஆன்டிஜென் என்கின்ற ஒரு புரதம் இருக்கும். இந்த புரதம் ரொம்ப முக்கியம். கர்ப்ப காலத்துல ஒரு பெண்ணின் மீது எப்படி இந்த புரதமானது ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது, அதனால் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சாதான் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை, ஏன்னா இந்த RH அப்படிங்கிறது தான் நம்ம A பாசிட்டிவா, P பாசிட்டிவா, AB பாசிட்டிவா, O பாசிட்டிவா அப்படின்னு பிரிக்கிறோம். பாசிட்டிவ் பிளட், நெகட்டிவ் பிளட், இது எல்லாருக்குமே பொதுவா தெரியும். இது குழந்தை பெறும் பொழுது எப்படி செயல்படுகிறது? குழந்தை பெற்றுக்கொள்ள இருக்கும் ஒரு பெண்
RH நெகட்டிவாக இருந்தா அப்படின்னா அவள் பெற இருக்கும் குழந்தைக்கு அது ஒரு பெரிய யுத்த களமாகி விடும். அது உயிரையே பறித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, குழந்தையினுடைய உயிரை பறித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படும். இது மிகப்பெரிய சோகத்திலும் சோகம். அதே வேளையில இந்த இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த RH பாசிட்டிவ் அப்படிங்கிற ரத்தம் உள்ளவர்கள் 85 பேர், RH நெகட்டிவ் பிளட் இருக்கக்கூடியவர்கள் 15 பேர் தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய மன நிம்மதியை தரக்கூடியது. தம்பதிகள் 2 பேருக்குமே இதுல போட்டோ வரும், தமிழ்ல கொடுத்திருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் பாருங்க. தம்பதிகள் இருவருமே, கணவன் மனைவி இருவருமே ஒரே வகை ரத்தமாக இருந்தது அப்படின்னா, அது RH பாசிட்டிவ் ரத்தமாக இருந்தாலோ இல்ல RH நெகட்டிவ் பிளட்டாக இருந்துட்டாலோ எந்த பிரச்சனையும் இல்லை. மனைவியின் ரத்தம் RH நெகட்டிவாக இருந்து கணவனின் ரத்தம் RH பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா பிறக்கிற குழந்தை RH நெகட்டிவாக அமைந்து விட்டால் பிரசவ நேரத்தில் சிக்கலாகி போயிடும். ஏன் அப்படின்னா அம்மாவோடது நெகட்டிவ், அப்பாவோடது பாசிட்டிவ், பிள்ளையோடது நெகட்டிவ். இது பிரச்சனையை கொடுக்கும். இத இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னா, கருவில் வளரக்கூடிய சிசுக்கு தேவையான உணவை, ஆக்சிஜனை எது எடுத்துட்டு போகுது அப்படி போன்ற சங்கதிகள் எல்லாம் இந்த இரத்த குழாய் வழியாக தான் போய் தாயிடம் இருந்து பிள்ளைக்கு செல்லுது. ஆனா எந்த கட்டத்திலையும் தாயோட ரத்தம் பிள்ளையோட ரத்தத்தோட கலக்காது. ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில இதை கொண்டுட்டு போறது தொப்புள் கொடி என்கின்ற பிளாசா சென்டா, அதுதான் எடுத்துட்டு போகுது. பிரசவ நேரத்துல மட்டும் இந்த நஞ்சு கொடி வெளியே வந்து விடும். குழந்தையோட வயிற்றுல இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வெளியில வந்து இந்த பிரசவ நேரத்துல வெளியில வந்து விடுறதுனால இடைப்பட்ட நேரத்துல பிரசவத்தின் போது குழந்தையின் ரத்தமா அம்மாவோட ரத்தமா கொஞ்ச நாளை கலக்கும். ஸோ அப்படி கலக்கும் பொழுது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த கலப்பு ஒத்து போகாதனால குழந்தையின் RH பாசிட்டிவ் ரத்தம் தாயின் RH நெகட்டிவ் உடைய ரத்தமானது RH எதிரனுக்காக செயல்பட்டு குழந்தையினுடைய ரத்தத்துல போய் கலக்கும் பொழுது அது குழந்தைக்கு அந்த இம்யூனிட்டி பவரை ரொம்ப குறைச்சி ரத்தத்துக்கு எதிராளியாக அது செயல்படும். அப்படி செயல்படக்கூடிய அந்த குழந்தைக்கு ரத்த அழிவு சோகை, ஏன்னா அந்த ரத்தத்துல இருக்க சிவப்பணுக்கள்லாம் போய் இது அழிச்சுக்கிட்டு இருக்கும். அதன் மூலியமாக தான் பிறக்கிற குழந்தை மஞ்சக்காமாலை இந்த மாதிரி நோய்கள், இல்லாட்டி அனிமிக்கா பிறக்கிறது, ரத்த சோகையில பிறக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியதாக இருக்கு. சரி, கேட்கலாம் இதுக்கும் செவ்வாய் தோஷத்திற்கும் என்ன அப்படின்னு. ஒரு ஜாதகம் கரெக்டாக நிர்ணயம் செய்து, இங்க அதுதான் அண்டர்லைன், கரெக்டாக ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணி அந்த ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் கரெக்டா இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுனா ஒரு ஜோதிடர், அந்த பெண்ணுக்கோ இல்ல அந்த ஆணுக்கோ நெகட்டிவ் பிளட்டா இருக்கும். இததான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே ரொம்ப அழகாக, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கை நாடியை பிடிக்கும் பொழுதே குழந்தை உண்டாயிருக்கான்னு பாக்குற அளவுக்கெல்லாம் நம்ம கிட்ட நல்ல ஒரு வைத்தியர்கள், கை நாடியை பிடிச்சு சொல்லக்கூடிய வைத்தியர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்ப ஒரு இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஆணுக்கு சேர்க்கும் பொழுது மோராலஸ் இந்த நெகட்டிவ் பிளட்டாக இருக்கும் பொழுது ஜாதகம் நன்கு கணிக்கப்படணும், செவ்வாயின் தன்மை கரெக்டா இருக்கணும். எல்லா செவ்வாயும் செவ்வாய் தோஷம் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? இல்ல அப்படி டவுட் வருதா, 2 பேரும் பிளட் டெஸ்ட் எடுத்து பண்ணிக்கிறது இந்த காலத்துல எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது. ஒரு 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 20-25 ரூபாய் செலவு பண்ண என்ன பிளட்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. RH பாசிட்டிவா நெகட்டிவா 2 பேரும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணலாம். இந்த அளவுக்கு இருக்கு. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நாடியை பிடிச்சி இது செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த ரீசஸ் காரணிகளுடைய இந்த ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப அழகா அவங்க நாடியை பிடிச்சி சொல்லிடுறாங்க. ஆனா பிற்காலத்தில் இன்னைக்கு எல்லாருமே ஜாதகனை எடுக்கும் பொழுது இது செவ்வாய் தோஷம் அப்படின்னு தூக்கி வச்சிடுறாங்க. ஆனா செவ்வாய் தோஷம் கடுமையாக இருக்கக்கூடிய ஜாதகத்துல மிக கடுமையாக, அங்க அண்டர்லைன், கரெக்டா அந்த ஜோதிடத்துல அந்த ஜாதகத்தை கரெக்டா அதை கணிச்சிருக்கணும். இது ரெண்டும் இருக்கும் பொழுது மோராலஸ் நெகட்டிவ் பிளட்டாகவே இருக்கிறது. அப்ப அவங்கள்ட்ட சொல்லிடலாம், ஏமா உன் பிளட்டை டெஸ்ட் பண்ணிக்கோ, நெகட்டிவ் பிளட் இருக்குதா என்ன ஏது பார்த்துக்கோ, பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாப்பிள்ளையே தேடு அப்படின்னு நம்ம கிளியரா சொல்லிடலாம். அப்போ இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ரத்த பரிசோதனை RH ஃபேக்டர் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை.
இந்த இரத்த ஒவ்வாமை, பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த இரத்த ஒவ்வாமை இரத்த தோஷத்தை பற்றி ரொம்ப அழகாக ஒரு ஆணைக்கும் பெண்ணுக்கும் திருமண காலகட்டத்தில் கணிச்சு சொல்வதற்காக நம் முன்னோர்களால் இந்த ஜோதிடம், ஆன்மீகம் அறிவியல் கலந்தது ஜோதிடம், அதனால அதை கரெக்டா சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஜோதிடத்துல இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய அறிவியலுடைய உண்மை இதுதான். சரி, ஜாதகத்துல இந்த செவ்வாய் தோஷம் எப்படியெல்லாம் செயல்படும்? இந்த செவ்வாய் தோஷத்துல ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது? செவ்வாய் 1, 2, 4, 7, 8, 12 இது லக்னம், சந்திரன் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த 1, 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம். ஆனா அதே ஜோதிடம் செவ்வாய் நட்பு வீட்டிலேயோ ஆட்சியாகவோ இல்ல உச்சமாகவோ நீச்சமாகவோ இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல 12 கட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வீடு அதுக்கு ஆட்சி வீடு, உச்ச மகரத்துல நீச்சம் கடகத்துல, இது அல்லாமல் நட்பு வீடுகள்ல நிற்கும் பொழுது அது செவ்வாய் தோஷம் இல்ல அப்படிங்கிறதையும் செவ்வாய் ஜோதிடம் சொல்லுது. இதே ஜோதிடம் தான் சொல்லுது. அப்ப இந்த லக்னம் ராசி சுக்கிரனுக்கு அதை பார்க்கணும் கரெக்டா. இந்த செவ்வாய் ஒரு நெருப்பு தன்மை உள்ளது, ஒரு வெப்பமானது. ஏன்னா ரத்தம் எப்பயும் கொஞ்சம் சூடா இருக்கணும். சூடு இல்லை அப்படின்னா உயிரோட இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்காக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ரத்தம் சூடா இருக்கணும், நெருப்பு தன்மைக்கு உள்ளது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா செவ்வாய்க்கு 4, 7, 8 என்கின்ற 3 பார்வைகள் இருக்குது. அப்ப செவ்வாய் குடும்பஸ்தானத்துல நிக்குது அப்படின்னா 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும். 8ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும். 8ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. கால புருஷனுக்கு அது உந்தி கமலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ஆரோக்கியம், அந்த ஆரோக்கிய குறைவு இந்த உஷ்ணத்தினால் ஏற்படுகிறது. இந்த உஷ்ணத்தின் மூலியமாக வரக்கூடிய இந்த ஹீட்டானது மற்ற தொந்தரவுகளும் பிளஸ் தாம்பத்தியத்துக்குள்ள ஈடுபடும் பொழுது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விதி. இதே செவ்வாய் 8ல இருந்துன்னா 2ஆம் இடத்தை பார்க்கும். உடம்புல அதிக உஷ்ணம் உண்டாகி அது உடல் உறவில் ஈடுபடும். அதனால் தானும் கெட்டு கணவனோ மனைவிக்கோ உடல் உஷ்ணத்தினால் உடல் உறவின் மூலம் பரவி ஆரோக்கிய ஆயுள் கெடும் என்பது இந்த செவ்வாயினுடைய பார்வை. ஏன்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் இந்த 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம். 8ல உட்காந்துக்கிட்டு இது 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்க, அடுத்தது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்க அதிக காமத்தை அது கொடுத்துரும். அடுத்தது 7ஆம் இடத்துல மர்மஸ்தானத்துக்குள்ளார இருக்கும் பொழுது அந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் உஷ்ண தோஷம் ஏற்படும். அதனால 7ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் செய்யும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா கலத்தர ஸ்தானத்துல நிக்குது அப்படின்னு. 4ஆம் இடம் 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்துல நிற்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்துதாலும் தோஷம்தான். ஏன்னா உடல் சுகத்தை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அதுல உட்காந்துட்டு அதன் மூலியமாக உஷ்ணம் ஏற்பட வச்சு இது 4ஆம் பார்வையா 4ஆம் இடத்துல இருப்பதும் ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஜோதிடத்துல. ஏன்னா இதனுடைய பார்வையின் தன்மை. 12ஆம் இடம் அயன சயன சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் போகஸ்தானம். அந்த மர்மஸ்தான தன்மையை இந்த 12ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை அது பார்க்கும் பொழுது 12ல் இருக்க செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கும் என்பதனால் அங்கேயும் தோஷம் உண்டாகுது. அப்ப இவ்வளவு ஏன்னா இந்த 12ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய செவ்வாய் என்பது அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்க 7ஆம் இடத்தையும் பார்க்க. அங்கே ஏன்னா அதுக்கு 7, 8 பார்வை இருக்குது. வான்வெளியில் செவ்வாய் பகவான் சுற்றக்கூடிய இடங்கள்ல அதிக உஷ்ணத்தை அதனுடைய பார்வை அப்படிங்கிறது இங்க கதிர்வீச்சு. அதை தான் ஜோதிடத்துல பார்வைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக படக்கூடிய இடங்கள் செவ்வாய் தான் நிற்கும் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்கள்ல நிற்கும் பொழுது அதனுடைய பார்வை தம்மை 4, 7, 8 என்கின்ற 3 இடங்களுக்கு செல்லும் பொழுது அது அதிகமாகவே அங்க உடல் உஷ்ணத்தை கொடுத்து அந்த உடல் அமைப்பின் தன்மையை சமமான ஒரு அளவுல அந்த உஷ்ணத்தை அது வச்சிருக்காது. அதனாலதான் இந்த சூட்டோட இருக்கக்கூடிய ஒரு உடல் இன்னொரு சூட்டோட இருக்கக்கூடிய ஒரு உடலோட இணையக்கூடிய காலகட்டத்துல இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் கெடுதல் செய்யாது. ஏன்னா 2 பேருக்குமே உஷ்ணமான உடல், அந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துல செவ்வாய் தோஷத்தினுடைய விதிகளாக இருக்குது. இதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு
இந்த செவ்வாயானது எந்த இடத்துல இருக்கும் பொழுது, இப்ப செவ்வாய் தன் சொந்த வீடான மேஷமோ அல்லது விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்றோ மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுதோ கடகத்தில் நீச்சம் பெறும் பொழுதோ இல்ல சிம்ம கடக லக்னத்துக்கு ஜனனமானவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா அது உஷ்ணத்தை தாங்கிக்கும் அப்படின்னு. தனுசு மீன ராசியில் இருந்தாலும் தோஷம் இல்லை, நட்பு வீடு. சோ அடுத்தது சூரியன் சந்திரனை பார்த்தாலும் தோஷம் இல்லை அப்படின்னு. ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் தோஷம் இல்லை என்பது அடிப்படை காரணம் என்பது ஒரு நோக்கத்தோட. கிரகம் என்னதான் பாவியாக இருந்தாலும் தன்னுடைய சுய வீட்டுக்குள்ள பாபத்தன்மையை குறைச்சி சுபத்தன்மையை கொஞ்சம் கூடுதலாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நற்செயலை செய்யும் என்பதுதான் ஜோதிடத்துல இருக்கும். அதனால தோஷம் இல்லை அப்படின்னு. குரு பகவானுடைய வீடான தனுசு மீனத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா அங்கேயும் தோஷம் இல்லை. ஏன்னா குருவின் வீடு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு இடம். அதனால ஒண்ணு கடல் ராசியா போயிடுது மீனம். இது என்னதான் நீங்க தீ ராசியாக ஃபயர் ராசியாக இருந்தாலும் நெருப்பு ராசியாக இருந்தாலும் கூட இது நட்பு வீடு, குருவோடைய தன்மை குளிர்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால அந்த இடத்துக்குள்ளார நல்லது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல நீர் ராசிகளுக்குள்ள நிற்கும் பொழுது கடகம் விருச்சிகம் மீனம் மூணுமே நீர் ராசி, அங்க நிற்கும் பொழுதும் தோஷங்களை அது கொடுக்கறது கிடையாது. அடுத்தது மகரம் நீர் ராசி, அங்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடமாக உச்சமாக இருந்தாலும் கூட அது நிவர்த்தியை தரக்கூடியதாக இருக்குது. அதே நிலையில ரிஷபம் கன்னி இந்த 2 ராசிகளும் நீர்த்தன்மை உடையது. இந்த வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் தோஷ நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிறத ஜாதகத்துல நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சூரியன் சந்திரன் 2ம் செவ்வாய் இருக்கும் இடத்தை பார்த்தா தோஷம் இல்லை. ஏன்னா சூரியன் சந்திரன் இறைவன் இறைவி என்று கருதப்படுகிறது. சிவன் பார்வதியாக தாய் தந்தையாக ஜாதகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அங்க தோஷம் இல்லை. குரு சுக்கிரன் புதன் இவர்களால் நீக்க இயலாத தோஷத்தை கூட சூரியன் சந்திரன் இவர்களால் நீக்க முடியும். எனவே செவ்வாய் சூரியன் சந்திரன் பார்வை பெறும் பொழுது தோஷ நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்ப இப்படியெல்லாம் செவ்வாய் தோஷத்துக்கு இவ்வளவு தன்மைகள் இருக்கும் பொழுது நாம் திருமண பொருத்தத்திற்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு தூக்கி அந்த ஜாதகத்தை வைப்பது சரி கிடையாது. அதே வேளையில 2 செவ்வாய் தோஷத்துடைய ஆண் பெண் இருவர்களுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷத்துக்கு என்ன மாதிரியான தோஷத்தை அங்க 2 ஜாதகத்துல கொடுக்குது, அதனால் என்ன ஃபேக்டர் வரும் அப்படிங்கறதையெல்லாம் யோசிச்சு அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தால் மட்டுமே ரொம்ப நல்லது ஒரு பலன் கிட்டுங்க. அதை விட்டுட்டு நம்ம அறிவியல் உண்மையும் தெரியாம ஜோதிடத்துல கரெக்டா செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறத புரியாம செவ்வாய் தோஷம்ட்டு நம்ம ஜாதகத்தை தூக்கி வெளியில வச்சுட்டு பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது எடுத்த உடனே இது செவ்வாய் தோஷம் இந்தா அப்படின்னு தூக்கி வைக்கிறது எந்த வகையில் நியாயம்? நான் இதை ஜோதிடராகத்தான் கேட்கிறேன். அதனால நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அலசி ஆராய்ஞ்சி அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் இருக்கா, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இருவருக்கும் செவ்வாயின் தன்மை எப்படி இருக்கு, இதையெல்லாம் பற்றி அலசி ஆராய்ச்சி செஞ்சு இதை பற்றியெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். மிக எளிமையாக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் தேடி தேடி வார்த்தைகளை கொடுத்துருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை புரிந்து கொண்டு போய் ஜோதிடர்கிட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது அதற்கான விடைகள் வந்து விழும் என்பதுதான் உண்மை. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.